சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ இதை பத்தி வீடியோ தாங்க. நம்ம வீட்டுல மாலை போட்டிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோ அன்னைக்கு என்னென்ன நடந்தது, அந்த 15 நாட்கள் போட்டிருந்தாங்க, அந்த நாள் ஃபுல்லாவே நாங்க என்னென்ன செஞ்சிருந்தோம் பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஜனவரி 1, அதாவது நியூ இயர் அன்னைக்கு தான் மாலை போட்டிருந்தாங்க. முருகர் கோயில போயிருந்தோம். அந்த கோயிலே பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு மாலை முருகர் கோயில எப்பவுமே அங்கதான் போடுறது, அதனால அங்க போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா எங்க கூட முருகருக்குமே தைப்பூசத்துக்காக ஒரு 3 பேர் கிட்ட மாலை போடணும்னு இருந்தாங்க. முதல்ல இவருக்கு தான் ஐயப்ப சுவாமிக்கு இவர் போடுறதால இவருக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு 1ஆம் தேதி மழை வந்துருச்சு இல்லையா, அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்க மாலை போட்டுறப்போ மேக்சிமம் எல்லாருமே செருப்பு அதெல்லாம் போடாம தானே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இவங்களுமே அன்னைக்கு இருந்திருந்தாங்க. அன்னைக்கே பாத்தீங்கன்னா நல்லாவே கோல்டா இருந்தது அவங்களுக்கு. என்னன்னு தெரியல, கிளைமேட் சேஞ்சால தான் இருக்கும் அப்படின்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாலை போடுறதால முக்கியமான விஷயம், அவங்களுக்கு தேவையான சமைக்கிற பொருள் எல்லாமே நான்வெஜ் சமைக்காத பொருள் மேக்சிமம் அந்த பாத்திரங்களை வச்சுதான் செய்யறது. இது நாங்க ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாலை போட்டிருந்தாங்க, ஒரு 4 வருஷம் அப்ப போட்டதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் போடுறதால இந்த பாத்திரங்கள்ல தான் வாங்கியிருந்தவங்க. நான்வெஜ் நம்ம செஞ்சிருந்த பாத்திரங்கள் தான் இருக்குன்றதுனால இந்த பாத்திரம் எல்லாம் வாங்கியிருந்தேன். இதுல என்னென்ன வாங்கியிருந்தேன் பாத்தீங்கன்னா, இந்த குக்கர் வாங்கியிருந்தேன். இது கூடவே தட்டு, 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு குழம்பு கரண்டி, ஒரு ஜல்லி கரண்டி, தோசை கரண்டி, ஏற்கனவே நம்ம வீட்டுல புதுசா யூஸ் பண்ணாத தவா, நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு. 2 விதமான கடாய்ங்க தாங்க வாங்கியிருந்தேன். இது எல்லாமே தான் இந்த 15 நாளும் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்காக இதெல்லாம் போயிட்டு 31ஆம் தேதி போய் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. நியூ இயருக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம மாலை போடுறதால நம்ம அந்த 15 நாளுக்குள்ள ஒட்டடை எதுவுமே அடிக்கூடாது இல்லையா, அதனால எல்லாமே கிளீனிங் ஒர்க் எல்லாமே அந்த 31ஆம் தேதிக்குள்ள பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீடியோ கண்டினியூ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அப்பவே அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டு இருந்திருப்பேன். காலையிலே நம்ம ஏற்கனவே கார்த்திகை மாசத்துல இருந்து நம்ம காலையில எழுந்துச்சு வெளியில வாசக்கால் நிலைவாசல் தீபம் ஏத்துவோம் இல்லையா, அதனால நமக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிருந்துச்சு அந்த 1 மாசம். அது மட்டும் இல்லாம மார்கழி மாசமும் நம்ம கலர் கோலம் எல்லாம் போட்டு இருந்தோம். கண்டிப்பா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இன்னுமே வேலை கொஞ்சம் கூடுதலாவே இருந்துச்சு. ஏன்னா கலர் கோலம் போடுறதால டைமும் ரொம்பவே எடுத்தது. அதனால 4 மணிலேருந்தே நம்ம வேலை ஸ்டார்ட் ஆயிடும் டெய்லியுமே. அது மாதிரி தான் மார்கழி டைம் ரொம்பவே பிஸியா போச்சு. நான் பிரம்ம முகூர்த்த தீபமும் அன்னைக்கு ஏத்திருந்தேங்க. டெய்லியுமே ஒரு 20 நாள் கிட்ட ஏத்திருந்தேன். ஆனா என்னால ஒரே ஒரு vlog தான் போட முடிஞ்சது. ஆனா வேலை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு இந்த மார்கழி மாசத்துல. ஏன்னா அஸ்வினுக்கும் ஸ்கூல் இருக்கு இல்லையா, 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கிறதால அவனுக்குமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எல்லாமே லஞ்ச் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வெரைட்டி ரைஸ் ஒரு 2-3 நாளைக்கு தான் செஞ்சு தர்றது. மீதி திரும்ப அவங்களுக்கு தனியா நம்ம குழம்பு பொரியல் இதெல்லாம் செஞ்சு தர மாதிரி தான் இருந்துச்சு. மேக்சிமம் அப்படிதான் எப்பவுமே போகும். இந்த மார்கழி மாசத்துல நிறைய கோலம் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு நாளைக்குமே அதனுடைய வீடியோஸ் கூட இருக்குங்க. அதனால நான் அடுத்தடுத்து போடுறதா இருக்கிறேன். ஏன்னா அப்போதைக்கு நம்மளால போட முடியல, ஏன்னா வேலை நிறைய இருந்துச்சு. அதனால ஷார்ட்ஸ் போடுறதே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு, வேலை அதிகமா இருக்கிறதால. அதோட இப்போ நேரா நம்ம 15ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி போகி அன்னைக்கு மகர ஜோதி, அதாவது சபரிமலை கோயில்ல ஐயப்ப சுவாமிக்கு மகர ஜோதி ஏத்துவாங்க. அன்னைக்குதான் இந்த ஐயப்பன் கோயிலுமே மகர ஜோதி ஏத்துவாங்க. அது இல்லாம இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான், ஐயப்பன் சுவாமி கோயில். அந்த சபரிமலை கோயில்ல எப்போல்லாம் நட திறப்பாங்களோ அந்த மாதிரிதான் இந்த கோயிலுமே நட திறந்து நல்ல நீட்டா இந்த கோயில் வச்சிருப்பாங்க. எங்க ஊர்கிட்டயே
வந்து இருக்கு ராணிப்பேட்டையில. இது பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை மாசம் வைக்கும்போதே ஒரு 3-4 பேர் வந்து மாலை போட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து திடீர்னு மாலை போடுறதா முன்னாடி சொல்லி வச்சிருந்தது. 2-3 வருஷமா சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் கன்ஃபார்மா போட்டுட்டாங்க. அதனால மகர ஜோதி அன்னைக்கு நம்ம வந்து இருமுடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி தான் அன்னைக்கு போட்டிருந்தது. அதே மாதிரி மகர ஜோதியான போகி பண்டிகை அன்னைக்கு தான் நம்ம வந்து முன்னாடி நாள், அதாவது போகி பண்டிகைக்கு முன்னாடி நாள் வந்து ஊருக்கும் போயிருந்தோங்க. ஏன்னா இந்த வேலை எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த கோயிலில் இவருக்கு மட்டும்தான் வந்து இந்த இருமுடி கட்டுறதால எல்லா வேலையுமே நம்ம தான் வந்து பார்த்துருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் பூஜையும் வந்து பூஜையோட செலவு எல்லாமே நம்மளது தான். இந்த இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ 4 நாளோ முன்னாடி வந்து இவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம வந்துடுச்சுங்க. அது மாலை போடும்போது அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த அது எப்படி சொல்றது, கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா மாறி இருந்ததால நம்ம இங்க கீழே தரையில தானே படுக்கிறாங்க, அதனால இருக்கலாம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சிருந்தோம். ரொம்பவே உடம்பு முடியாம ஒரு நாள் வந்து ஜுரம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. காலையிலையும் சாயந்திரமும் மாலையிலும் வந்து பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க. நடைபாதை, அதாவது செருப்பு இல்லாம தான் வெறும் காலில் தான் நடந்து போவாங்க வருவாங்க. அதனால இந்த மாதிரி இந்த கிளைமேட்டும் ரொம்ப பனிக்காத்து அந்த மாதிரி அடிச்சது இல்லையா, அந்த டைம்ல தான் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அது வந்து அது செட் ஆகாம அந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். எதுவாக இருந்தாலும் ஐயப்ப சுவாமி பார்த்துப்பாரு அப்படின்னு அவர் மேலேயே பாரத்தை போட்டாச்சு. அடுத்து ஐயப்ப சுவாமி வந்து நம்ம, அதாவது மாலை போட்ட பக்தரை வந்து எப்பவுமே கைவிட மாட்டாரு, சோதிக்க மாட்டாரு, இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவருமே ரொம்ப நம்பிக்கையா தான் இதை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துல. அதனால நம்ம வந்து எதையுமே வந்து தப்பாவும் எடுத்துக்கூடாது. இதோட இன்னொரு விஷயமும் நடந்துருதுங்க. இந்த விஷயம் நான் சொல்றேன், இதோட கருத்து கண்டிப்பா இதை பார்க்குறவங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வந்து இது சொல்லலாமா வேணாவான்னு எனக்குமே ரொம்ப சந்தேகத்தோட தான் இந்த விஷயத்த நானும் சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு இருமுடி கட்டுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து நமக்கு எப்பவுமே மாதத்துல வர்ற அந்த விஷயம் வந்து எனக்குமே நடந்திருந்தது. அதனால என்னால இந்த பூஜையிலையும் கலந்துக்க முடியல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாமே வந்து நம்மளால அன்னைக்கு பார்க்க முடியல. அதுக்கு அடுத்த மறுநாள் தான் வந்து இந்த மாதிரி வீடியோல தான் நானுமே பார்த்துருந்தேன். அதனால தான் பாருங்க, நான் எதுலையுமே இருந்திருக்க மாட்டேன். போகி பண்டிகை அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு. அதனால அன்னைக்கு வந்து என்னை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதனால அது அன்னைக்கு வந்து சாயந்தரமா வந்து இருமுடி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து அந்த கோயிலில் தங்கிட்டு மறுநாள் வந்து காலையில ஒரு பூஜை இருக்குமா, அந்த பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்துட்டு சுவாமிக்கு வந்து படையல் போடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நைவேத்தியமா அங்க வச்சிருந்த அந்த பச்சரிசி வச்சு பொங்கல் அதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மாலை வந்து அவங்க கழட்டுற அந்த இதெல்லாம் வந்து நடக்கும். இந்த மாதிரி தான் இந்த அவர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்ட விஷயம் வந்து இந்த மாதிரி தாங்க நடந்து முடிஞ்சது. இது வந்து நடந்ததை நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த விஷயத்தையே நான் சொல்றேன். இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா, அதனால இது வந்து பெருசாவும் எடுத்துக்கவும் முடியல. ஏன்னா நமக்கு வேலைகள் அதிகமா இருந்ததாலையும் இது நடந்திருக்கலாம். ஏன்னா வந்து இன்னுமே நமக்கு நாட்கள் இருந்திருந்தது. இது முன்னாடியே அந்த நேரத்துல ஆனது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சே தவிர மற்றபடி நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோமா அப்படின்லாம் யோசிக்கணும் அப்படின்லாம் தோணுச்சு. இருந்தாலுமே வந்து இந்த நேரத்துல இதெல்லாம் நடந்தது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் வந்து தோணுச்சு. இது வந்து நான் நினைக்கிறது கரெக்டா தப்பான்றத பார்க்குறவங்க நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் மாலை போட்டிருக்கவங்களுக்கு நடந்திருக்கலாம். அப்போ உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இப்படி தாங்க அன்னைக்கு சாயந்தரமா வந்து கோயில் பூஜையில கடைசியா மகர ஜோதி ஏற்றிட்டு அது தீப ஆராதனை எல்லாமே அவங்க பார்த்துட்டு வருவாங்க.
அதுக்கப்புறம் அங்கே வந்து நைவேத்தியமாக என்ன பண்ணியிருந்தோம்னா சக்கரை பொங்கலும் சுண்டலும் வந்து அங்கே எப்படி ஒரு 30 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நைவேத்தியமாக இது தாங்க அன்னைக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இது படைச்சிட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே வந்து பூஜை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் ஐயப்ப மாலை வந்து ரொம்ப 11 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்த மாலை போட்டிருந்தாங்க அவங்க. அப்போது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னும் போது இது வந்து உங்களுக்கு சொல்லி நானும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி தான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். கண்டிப்பாக அதை பற்றியும் நீங்கள் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றியும் வந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷனுக்கு முன்னாடி தாங்க இந்த பூஜைலாம் போயிருந்தது. அதனால் மறுநாளும் பார்த்திங்கன்னா வீட்டில் பெருசாக பொங்கல் பானைலாம் வச்சுலாம் எதுவுமே பண்ணலை. அதனால் என்ன நான் தான் வந்து எல்லாமே அங்கே செய்வேன். அந்த பொங்கல் பானைலாம் வச்சு வெளியில் அடுப்புலாம் வச்சு இந்த மாதிரி செய்கிறது உண்டு. நானுமே வந்து செய்யக்கூடாதுன்றதால எதுவுமே அவங்க வந்து நார்மலாக வந்து ஸ்டவ்வில் வச்சு அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதனால் நம்மளுமே ஷூட் பண்ணல, அதெல்லாம் வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொன்னதால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுநாள் தான் வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து ஆறு போகுது. அதோடைய வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டு பொங்கல் விலாகில் போட்டிருப்பேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். அந்த மறுநாள் பொங்கல் கழித்து நாங்கள் என்னென்ன பண்ணோன்றதை பற்றி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க எங்களுக்கு இந்த 15 நாட்களும் போயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த மாலைகள் பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருந்தப்போலாம் கரெக்டாக ஒரு மண்டலம் இருப்பாங்க, 48 நாட்கள் இருப்பாங்க. இந்த வாட்டி தான் 15 நாள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருந்தாரு. இந்த வீடியோ தாங்க முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.